அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் என்னும் இந்த தொடரில் ஒவ்வொரு நாளும் ஓதப்பட இருக்கிற வசனங்களில் ஏதேனும் ஒரு வசனத்திற்கான விளக்கங்களை பார்த்து வருகிற வரிசையில் இன்றைய தினம் ஓதப்படக்கூடிய 16வது தராவீஹில் சூரா அன்-நம்ல் எறும்பு என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம். அதில் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றை பேசுகிறான். சபா தேசத்தினுடைய பேரரசி பல்கீஸ் அம்மையார் என்று சொல்லப்படுகிற அவர்களின் வரலாற்றையும் பேசுகிறான். சபா நாட்டின் பேரரசியை பற்றி மாத்திரம் குர்ஆன் சொல்லுகிற ஒளியில் நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் பேரருளால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து ஆட்சியை வாரிசாக பெற்றார்கள், நபித்துவத்தையும் வாரிசாக பெற்றார்கள். அல்லாஹ் பெரும் பேர்களை எல்லாம் கொடுத்திருந்தான். உலகத்தில் வேறு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு 3 சிறப்பு தகுதிகள், தனித்தன்மைகள் அவர்களுக்கு தரப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1, ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி தந்தான். 2, பறவைகளின் பாஷையெல்லாம் அவர்களுக்கு வசப்படுத்தி தந்தான். 3வது, அவர் விரும்பும் இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற காற்றை வசப்படுத்தி தந்தான். இந்த 3ம் ஒருங்கே அமைய பெற்ற நபி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடத்திலே நமக்கு தெரியும், அவர்கள் இப்படி கேட்டிருந்தார்கள், ரப்பக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, வேறு யாருக்கும் தரப்பட முடியாத அளவுக்கு ஒரு அரசாட்சியை எனக்கு அன்பளிப்பாய் கொடு என்று கேட்ட துஆவை கபூலாக்கி அல்லாஹ் இவைகளை எல்லாம் தந்தான். மிகவும் வரலாற்றிலே பிரபலமானது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமினுடைய படை. அந்த படையில் ஜின்கள் இருந்தது, மனிதர்கள் இருந்தார்கள், பறவைகளும் இருந்தது. அந்த பறவைகளில் ஒரு பறவைக்குத்தான் ஹுதுஹுது என்ற பெயர். நாம் சபா நாட்டின் பேரரசியான சில அறிவிப்புகளில் அவர்கள் பெயர் பல்கீஸ் என்று வந்தாலும் இதில் பல்வேறு கருத்துக்கள் இருப்பதால் சபா பேரரசி என்றே நாம் வைத்துக் கொள்வோம். சபா நாட்டினுடைய பேரரசரை பற்றி செய்தி ஹுதுஹுதுவிடமிருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. ஒரு நாள் ஹுதுஹுதை காணவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நான் பார்க்கவே இல்லையே, ஹுதுஹுது எங்க போனது, ஏன் இந்த தாமதம், வந்தால் ஒன்று நான் அதனை அறுத்து விடுவேன் அல்லது வேதனை செய்வேன் என்று பேசிக் கொண்டிருந்த நிலையில் ஹுதுஹுது வந்தது. வந்த ஹுதுஹுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் 5 விஷயம் சொல்லுகிறது. முதல் விஷயம், ஒரு உறுதியான செய்தியை சபாவில் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது, நான் இவ்வளவு நேரம் சபாவுக்கு தான் போயிருந்தேன், அங்கிருந்து ஒரு உறுதியான தகவல் கொண்டு வந்திருக்கிறேன். 2வது, அவர்களை ஆளுவது ஒரு பெண். இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும், பெண் தான் அங்கே அரசராக இருக்கிறார். 3வது செய்தி, ஊத்தியத்து மின் குல்லி ஷைஇன், எல்லா வளங்களும் பெற்ற பெண்ணாக, அரசியாக. 4வது செய்தி, அந்த பெண் ஒரு பயங்கரமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது. வலஹா அர்ஷுன் அதீம், மிகப்பெரிய சிம்மாசனம் அது. 5வது, ஹுதுஹுது கவலையோடு சொல்லுகிறது, அல்லாஹுவை வணங்காமல் அவர்கள் சூரியன் சந்திரனை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவை வணங்கி இருக்க வேண்டும். ஷைத்தான் அவர்களுக்கு இறைவன் அல்லாத வேறு வழிபாட்டை அலங்காரமாக காட்டியிருக்கிறான். அவர்கள் அல்லாஹுவை சஜிதா செய்வதில்லை. இது 5வது செய்தி. இதையெல்லாம் ஹுதுஹுது சொல்லிவிட்டது. பொதுவாக அறிவாற்றல் பெற்றவர்களுக்கு தானாகவே தெரிகிறது, இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன், அவனுக்குத்தான் சஜிதா செய்ய வேண்டும். படைப்புகளுக்கு சஜிதா செய்கிறார்கள் என்கிற வருத்தத்தோடுதான் ஹுதுஹுது அந்த செய்தியையே சொல்லுகிறார். பாருங்கள், பல்கீஸ் அம்மையார், அதாவது சபா நாட்டின் பேரரசியை பற்றி குர்ஆனுடைய ஒளியில் 5 செய்திகள் நாம் பார்க்கிறோம். முதல் செய்தி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கடிதம். 2வது செய்தி, கடிதத்திற்கு அவர்கள் ஆற்றிய எதிர்வினை. 3வது செய்தி, அவர்களுடைய சிம்மாசனத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வர ஏற்பாடு செய்வது. 4வது, அவர்கள் நேரடியாக இங்கே வந்த போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பல்கீஸ் அம்மையாருக்கும் இடையே நடந்த உரையாடல். கடைசியாக அவர்கள் இஸ்லாமில் முழுமையாய் தன்னை இணைத்துக் கொண்டது. இந்த செய்திகள் தான் குர்ஆனிலே வந்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஓதப்படுகிற தராவீகள் சுமார் 2 பக்க அளவு இந்த பெண்மணியின் செய்தி மாத்திரம் இடம்பெற்றிருக்கிறது.